ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த வேலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான அரசு வங்கி வேலைவாய்ப்பு தான். எக்ஸாம் கிடையாதுங்க. எழுத்துத் தேர்வு இல்லாமல் கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸோடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலேருந்து பே பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியமாக வருஷத்துக்கு 8 லேக், அதாவது மந்த்லி ஒரு 70,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவால ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு, மெயின் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு, அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஈஸியா ஒரு ஜாப் எடுத்துடலாம். அதனால டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்கை இப்பவே டச் பண்ணி இந்த வெப்சைட்ல உங்களுடைய டீடைல்ஸை கொடுத்து ஜஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுதுறது கூட எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ தற்பொழுது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற அதிகாரி பணிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ் தான், அதாவது நிரந்தரமான அரசு வங்கி வேலைவாய்ப்பு தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ அப்ளை பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் கரியர் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் பிப்ரவரி 13 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து மார்ச் மாதம் 4 வரைக்கும் டேட் இருக்குது. என்னென்ன ஜாபுக்கெலாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேனேஜர் கேட்குறாங்க, கிரெடிட் அனலிஸ்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேட்டகரியில் வரும். வேகன்சியை பொறுத்தளவு மொத்தமாக ஒரு 50 வேகன்சி இருக்குதுங்க. இதில் பேக்லாக்ல 2 வேகன்சி, ரெகுலர் கேட்டகரியில் ஒரு 48 வேகன்சி. இருக்கக்கூடிய எல்லா வேகன்சியுமே தெளிவாக வகுப்புகள் வாரியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசினா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், யூஆர் எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கலாம். நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எழுத்து தேர்வு கிடையாதுங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. வயதை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 25, அதிகபட்ச வயது 35. ஸோ 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே வந்து 63,840 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி நிறைய அலவன்சஸ் இருக்குது. பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க வங்கி வேலைவாய்ப்பு. அலவன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்இன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். ஸோ பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் முதல் மாத சம்பளமாக ஒரு 80,000 85,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 வருடங்கள். ஓகேங்களா? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அந்த பர்டிகுலர் பீரியடில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே இருக்கும். இந்த ஜாபை பொறுத்தளவு 2 வருடங்கள் நீங்கள் வந்து ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 750 ரூபா. ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்குலாம் 750 ரூபா ஃபீஸு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதியை தெளிவாக பார்த்துடலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்தளவு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு, எனி டிகிரி எனி டிசிப்ளினில் படித்து முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி எம்பிஏல ஃபினான்ஸ் படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஜிடி பிஏ முடிச்சவங்க, பிஜிடி பிஎம், எம்எம்எஸ் அதில் ஃபினான்ஸ் முடிச்சவங்க, இல்லைனா சார்ட்டட் அக்கௌண்ட், இல்லைனா சிஎஃப்ஏ, இல்லைனா ஐசிடபிள்யூஏ முடிச்சவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த வேலை வந்து உங்களுக்கு மேனேஜர் கேட்டகரியில் வர்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைந்தது ஒரு 3 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க.
அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி ப்ளஸ் MBA இல்லைனா அந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபில் இருக்கணும். அந்த ஜாபில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸை தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 வருடம் வரைக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பொசிஷனில் நீங்கள் இருக்கணும், அதாவது ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதையும் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வேலைகள் முழுக்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் வச்சுருந்தாலும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அரசு வங்கியில் இந்த மாதிரி எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாகவே ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, பேங்கிங் உள்ள அதுலேயுமே அரசு வங்கியில் என்ட்ராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க்குக்கு போங்க. ஸோ அந்த ப்ரைவேட் பேங்க்லேயுமே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கு நீங்கள் MBA ஃபினான்ஸ் இல்லைனா BGD BM இந்த மாதிரி கோர்ஸ்லாம் கூட நீங்கள் படிச்சுட்டு ஒரு 3 வருஷம் அதிகபட்சம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக நீங்கள் ஒரு அரசு வங்கியில் ஜாபில் ஜாயின் பண்ணிடலாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த வேலைவாய்ப்பு முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் IDBI பேங்க்கில் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த ஜாபுக்கான நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது எல்லாமே தெளிவாக இருக்குது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் தென் ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ID ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸோடைய ஃபைல் சைஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான் அரசு நிரந்தர வங்கி வேலைவாய்ப்பு. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.